அன்பிரிடிக்டபிள் பர்சன் அவர். ஆக்சுவலி என்னன்னா இதுதான் பண்ண போறேன், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கம்போஸ்டா இது மட்டும் பண்ணணும்னாரு. அவருக்கு வந்து சினிமா மேல ஒரு தீரா காதல் ஒன்று இருக்கு. அது எழுத்து வடிவத்தில இருந்து இயக்குனரா இருந்து எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்ட ஜானர் எடுத்து பார்த்தீங்கன்னா, பன்னியாரும் பத்மினியும் பண்ணவர் சேதுபதி பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சேதுபதி பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வந்து சித்தான்னு ஒரு படம் கொடுக்கும்போது வேற ஒரு ஜோன்ல அந்த படத்தை பண்ணியிருந்தாரு. நான் ஆக்சுவலி மிரண்டுட்டேன் சித்தா ரைட்டிங்லாம் நான் பார்த்துட்டு. ஏன்னா ஒரு ரௌத்ரமான ஒரு கதை அது. கோவப்பட்டு ரௌத்ரமா பேச வேண்டிய ஒரு கதையை அவ்வளவு நிதானமா லாவகமா கையாண்டிருப்பாரு. அந்த லாவகம் அந்த இயக்குனருக்கு எவ்வளவு பெரிய நிதானத்துல பொறுமையில இருந்தா அது வந்துருக்கும். பட் ஆனா எனக்கு அதை விட்னஸ் பண்ணிட்டே இருப்பாரு அவர். அதாவது என்ன பேசும்போது இருக்காது, சொல்லும் போது இருக்காது, ஒண்ணும் இல்ல தலைவா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒன்றும் பேச எடுத்துக்க மாட்டார். ஆனா அவரோட ஒர்க்ல அவ்வளோ டீப் இருக்கும் அது. அந்த கிளாரிட்டின்னு ஒண்ணு இருக்குங்களா, அது அவ்வளோ இருக்கும். அது பழக பழக எனக்கு ஒரு கில்ட்டை கிரியேட் பண்ணிட்டாரு. நான்லாம் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்படியே அப்பா இதுக்காவது நான் நிறைய வேலை பார்க்கணும். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் ஏதாவது எழுதணும்னு நான் யோசிக்கும் போதே அவர் கூட தான் பழகுறோம், ஓரளவுக்காவது நல்லா எழுதிடணுங்கிற ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அவர். அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு.